ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். தேர்தல் பிரச்சாரம் நாளையோடு முடியுது. எல்லா கட்சிகளும் உக்கிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குது. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய மொழிபெயர்ப்பு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக 2 நாளாக போய்கிட்டு இருக்குது. ராகுல் காந்தி வர்றதே பெரிய விஷயம். ராகுல் காந்தி நான் வரமாட்டேன்னு சொன்னவரை இழுத்து கொண்டு எப்படியாவது வந்துறியா, நீ தான் காங்கிரஸுடைய தலைவர்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கொண்டு விட்டால், இங்கே அவருக்கு மொழிபெயர்ப்பு பண்ண ஆள் எந்த மாதிரி பண்ணுறான் பாருங்க. அவர் ஒன்று பேசுகிறாரு, இவன் நினச்சதை பேசிக்கிட்டு இருக்கா. காமெடியாக இருக்குது. அதை கேட்டு பாருங்க. அடுத்த நிகழ்வுலேயே இன்றைக்கி கன்னியாகுமரி மீட்டிங்கில் அவரை இன்வைட் கூட பண்ணாத அளவுக்கு போய் அட்டனே பண்ணலை. இன்றைக்கி மொழிபெயர்ப்பாளர் பீட்டர் அல்ஃபோன்ஸா மாற்றி விட்டாங்க. அந்தளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய நிலை இன்றைக்கி பொய் சொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு. ஏன் அட்டன் பண்ணலைன்னா, வருமான வரியினால் நான் முடக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய வீட்டில் வருமான வரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பொய்யை சொல்லிவிட்டு வரித்துறையிலேருந்து நாங்கள் அதெல்லாம் போகவே இல்லைன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை பண்ணிட்டார். ஆனால் காங்கிரஸை முடிச்சு விடுறதுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அடுத்த கட்சி தேவையில்லை, நீ அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அழகாக சம்பவம் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் செல்வ பெருந்தகை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சீட்டு விவகாரத்திலே ஜோதிமணி அம்மா சொன்னாங்க, சீட்டை விற்றுட்டாங்கன்னு. அது உண்மை தான். கண்டிப்பாக எப்படியும் நம்மளுக்கு நம்ம தேர்தல் முடிஞ்சோடனே நம்மளை தூக்கிடுவாங்க தலைவர் பதவியிலேருந்து. அப்போ வியாபாரத்தையாவது துட்டு பார்த்துட்டாவது போவோங்கிற லெவலில் தான் அந்த ஆள் வியாபாரத்தை பார்த்துட்டு போயிட்டார். செல்வ பெருந்தகைக்கு இன்னும் இது பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் வராது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த அளவுக்குள்ள ஆள் தான் அவர். இது போக இன்றைக்கி முக்கிய டாப்பிக்கில் உள்ள கோவை மாநகரம் பணத்தை அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 2 கிராம் மோதிரங்காங்க, 5 கிராம் 5000 ரூபா கொடுக்குறாருங்காங்க. அந்த அளவுக்கு கோவை தெற்கில் விலை அதிகமாகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நைட்டு முழுக்க இரவு முழுக்க 10 மணி 12 மணி வரைக்கும் நேற்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு பெரிய கரூர் கேங்கை பிடிச்சி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதிமுக தரப்புலேருந்து தடியடி நடந்திருக்கு. இதெல்லாம் கோவை மாநகரத்துக்குள்ளே நடந்திருக்கு. இதெல்லாம் செய்தித்தாள்களில் வெளிவராது, ஊடகங்கள்லாம் வெளிவராது. அந்தளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ஸை பண்ணுவாங்க. இவ்வளோ கலெக்டர், ஏஎஸ்பி எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் செய்தித்தாளில் வரலை. அதுதான் உண்மை. சில லோக்கல் ஊடகங்களில் வந்த செய்தி தான் இது. இதெல்லாம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. பார்த்திங்கன்னா கரூர் கேங் அப்படிங்கிற ஒரு பேரை அழகாக கரூர்காரங்க வாங்கியிருக்கீங்க. கரூர் கேங் அப்படின்னா கரூர் எப்படிப்பட்ட ஊருடைய உழைப்பினுடைய மக்களுடைய பேரை செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கேங் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய எல்லா மக்களும் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு கரூருடைய பெருமையை மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயமாக பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதை கரூர்காரங்க தான் சிந்தனை பண்ணணும். உங்கள் ஊர் பேரை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காருன்னு கரூர்காரங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த எலெக்ஷனில் அவர் வரணுமா வர வேண்டாமா, உங்கள் கரூர் நிலைமையை காப்பாற்றணுமா, கரூருடைய பேரை இன்னும் பல திணுசுகளில் அவரை கொண்டு போய் உங்களை கரூர் கேங் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மிக உயர்வாக கொண்டு போய் கொடுக்கணுன்னா மக்கள் தான் சிந்திக்கணும், கரூர் மக்களே. அதுக்கப்புறம் கோவை மக்களே, உங்களை நோக்கி ஒரு பெரிய நபர் வந்திருக்காரு. அவர் கோவையை நோக்கி எதுக்காக வருகிறாரு? நம்மளுடைய பிள்ளைகளை குடிக்க வைக்கவா? FL2 பாரை அதிகமாக அளவில் கோயம்புத்தூரில், தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் திறந்த அந்த ஆள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி கல்லூரி பசங்கள்லேருந்து கல்லூரி படிக்கிற பெண்களை எல்லாத்தையும் நீ பையங்க தனியாக குடிச்சிட்டு இருந்தோன்னா குடும்பத்தோடு சேர்ந்து குடிங்கிற இந்த ரெஸ்டோ பார் கல்ச்சரை எல்லா இடத்துலையும் இருக்குது. அதான் அதிகமான அளவில் கோயம்புத்தூருக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த வருஷம் அத்தனை ரெஸ்டோ பார் ஓப்பன் ஆகிருக்கு கோயம்புத்தூரில். அது ஒரு சிங்கிளாக குடிச்சிட்டு இருந்தோடனே குடும்பத்தோட பொம்பளையிலேருந்து எல்லோரும் சேர்ந்து குடிக்க வச்சு எல்லோரும் அழகு பாருங்கள், அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக செஞ்சு விட்டேன். இன்னும் அதிகமான அளவில் இந்த கல்ச்சர்லாம் பரவணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யோசிங்க. கோவை மக்களும் கோவை தொழில் வர்க்கத்தினரும் எந்த அளவுக்கு அவங்க கட்டிங் வாங்குவாங்க. எல்லா கட்சிக்காரும் வாங்கத்தான் போகிறான். ஆனால் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய முதல்வர் சொன்ன ஒரு ஆளை தூக்கி வைக்கிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடிய, எந்த அளவுக்கு லாபம் தரக்கூடியவராக இருப்பாருங்கிறத யோசிச்சு பாருங்கள். கோவை நகரம் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத கோவை மக்கள், உழைப்புக்கு பேர் போனவர்கள், கோவை நகரம் உண்மைக்கு பேர் போனவர்கள் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கரூர் கேங் மாதிரி கோவை கேங்குன்னு அடுத்த பேர் உண்டாகணுன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறத சிந்தித்து செயல்படுங்க. இந்த எலெக்ஷனில் இப்படிப்பட்ட நபரை நம்ம தூக்கி விட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கேவலம் இதோட ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. இது சமூகம் சார்ந்து மற்ற ஒரு கட்சி சார்ந்து நான் சொல்லலை.
நான் ஒரு கட்சியை சார்ந்து நான் இருந்தால் கூட இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு பொது மக்களாக நான் வேண்டிக் கொள்கிறது தான், கண்டிப்பாக நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், சிந்திச்சு வாக்களிங்க, எல்லாரும் வாக்களிச்சிருங்க. யார் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணி வாக்களிங்க. அதை தான் நான் சொல்வேன். யார் வரணுங்கிறதோட யார் வரக்கூடாது, எந்த நபர் வரக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து வாக்களிங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய என்னுடைய மெசேஜாக இருக்குது. நன்றி, வணக்கம்.